ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டனில் இருக்கிற அரளி செடியை பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம செடியில் வந்து இன்றைக்கி ஒரு பூ தான் பூத்துருக்குது, ரோஸ் மாதிரி. இன்னும் மற்றதெல்லாம் அரும்பு இருக்குது சின்ன சின்னதாக. நம்ம இதை கட்டிங் பண்ணி விட்டுருக்குறோம். அதனால இப்போ இதில் வந்து எல்லாத்துலேயுமே அரும்பு வைக்குது. இது பூ முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம் நம்ம, ஆனால் இது மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. கத்திரிக்காய் செடியில் வந்து மறுபடியும் 2 கத்திரிக்காய் வச்சுருக்குது. நேற்று தான் 2 கத்திரிக்காய் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 2 கத்திரிக்காய் வச்சுருக்குது இந்த முள் கத்திரிக்காய் செடியில். இந்த கத்திரிக்காய் செடியை வந்து நம்ம இலையெல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆகுது, பூச்சி அடிக்கிற மாதிரி ஆகுது. அதனால் நம்ம இதுக்கு வந்து தனியாக சாம்பலெல்லாம் கரைச்சி நம்ம இது மேலே தெளித்து விட்டுருக்குறோம். அப்போ பார்க்கலாம் பூச்சி கட்டுப்படுதான்னு சொல்லிட்டு. செம்பருத்தி செடியில் வந்து இன்றைக்கி வந்து 9 பூ பூத்துருக்குது. செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாட்டு செம்பருத்தி பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் அதை எடுத்து நான் அது கீழே தான் போட்டுருவாங்க எல்லாருமே பூவெல்லாம். ஆனால் நான் அதெல்லாம் போடுறதில்ல. அதை வச்சு நான் ஹேர் பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணும்போது நான் அதை போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்குவேன். செம்பருத்தி இலை, செம்பருத்தி செடி நம்ம வச்சுருக்கிறதால நம்மளுக்கு இது ஒரு யூஸ் ஆகுது. எண்ணெய் காய வைக்கலாம், தலைக்கு ஹேர் பேக் போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு செம்பருத்தி யூஸ் ஆகுது. கனகாம்பரம் பூ வந்து நல்லா எல்லாமே பூத்துருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் அரும்பாக இருக்கிறதால இது நம்ம நாளைக்கு பறிச்சிக்கலாம். நேற்று தான் நம்ம கனகாம்பரம் பூ வந்து 1.5 முழம் கட்டணும். வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ரோஸ் செடி வந்து மேலே இருக்கிற இலையெல்லாம் கொஞ்சம் பழுத்து மாதிரி ஆயிடுச்சு. எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ் செடி. அதை வந்து இந்த பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதையும் நான் ப்ரூனிங் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ இது மாதிரி இல்லை, இப்போ தான் புதுசாக பூச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த இலையெல்லாம். அதுக்கும் நம்ம எதனா ஒரு மருந்து ரெடி பண்ணணும் வீட்லேயே, ஆர்கானிக் முறையில். மஞ்சள் இல்லைனாக்கா வேறு எதனா ரெடி பண்ணணும் இதுக்கும் நான் சாம்பல் தான் தெளித்து விட்டுருக்குறேன் இது மேலே. கனகாம்பர செடியிலையும் இப்போ எல்லாமே நிறைய பூ பூத்துருக்குது. காக்கடா செடியில் வந்து இப்போ அரும்பு வருது. காக்கடா செடி வந்து நிறைய பக்க கிளைகள் வந்துருக்குது. 2 கிளை தான் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோம். இப்போ பாருங்கள், நம்ம கொடுக்குற உரத்தால் அது நிறைய நல்லா பெருசாக கிளை வந்துருக்குது. இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம், காலையிலையும் சாயங்காலமும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். செடிக்கு தண்ணி ஊற்றுறதாலையும் நம்ம கொடுக்குற எருவாலையும் தான் நம்மளுக்கு செடி இந்த மாதிரி இருக்குது. மல்லிகைப்பூ செடி வந்து நம்ம இந்த கேனில் 2 செடி ஒன்றா வச்சிட்ருக்குறோம். அது மண் வந்து சத்து பத்தலையா என்னான்னு தெரியல. ஒரு செடி பெருசாக உயரமாக வளர்ந்துடுச்சு, பக்கத்தில் இருக்கிற செடி வந்து சின்னதாகவே இருக்குது. அதனால் நான் வந்து இது எடுத்து இன்னும் வேறு தொட்டியில் வைக்கலாம் சொல்லிட்டு பார்க்குறேன். நம்ம கட்டிங் பண்ணி விட்டு ரோஸ் செடியில் வந்து ஒரே ஒரு ரோஸ் தான் பூத்துருக்குது. நித்திய கல்யாணி வந்து 6 நித்திய கல்யாணி பூத்துருக்குது. இது வந்து நம்ம சீத்தாப்பள்ளி மரம் வந்து கொஞ்சம் நல்லா பச்சை நல்லா துளிர் விடுது. ஏன்னா இது நம்ம வேறு கேனில் மாற்றி வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அது தொட்டியில் இருந்தது, இப்போ நம்ம அது வேறு கேனில் மாற்றி வச்சுருக்குறோம். இந்த நெல்லிக்காய் மரம் வந்து நல்லா இருக்குது நம்மளுது. அது பூ வருது, ஆனால் கொட்டி போயிடுது. அதுலேயும் அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அதுவும் நம்ம அந்த மண் கலவையை மாற்றணும். நம்ம ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் செடி எடுத்து 4 பிரித்து நட்டோம். அது வந்து இப்போ இந்த மண் நம்ம வீட்டில் செஞ்சு சிமெண்ட்டு தொட்டியில் நட்டு இருக்கிறது வந்து காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. மற்ற 3 தொட்டியில் இருக்கிற செடியும் நல்லா இருக்குது. பார்க்கலாம், இது வந்தால் பார்க்கலாம். இல்லைனாக்கா நம்ம இது எடுத்து போட்டு வேறு கனகாம்பரம் செடியெல்லாம் எடுத்து இதில் நட்டுடலாம். இது வந்து செம்பருத்தி செடியில் வந்து பூ வந்து நேற்று கிழவே வந்து வச்சுருந்தது. 2 இலை தான், மண்ணிலேருந்து 2 இலை தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே செம்பருத்தி பூ வந்துருந்தது. அது மாதிரி இப்போது கனகாம்பரமும் பூத்துருக்குது. இந்த கத்திரிக்காயும் வந்து நிறைய வைக்குது கத்திரிக்காய். இதுக்கு வந்து நம்ம புளிச்ச மோர் கொடுக்கணும். அந்த பூச்சி அடிக்கிறது வந்து கொஞ்சம் சரியாகும்னு சொல்கிறாங்க. சரி, நான் அது வந்து தேமோர் கரைச்சல் வந்து ரெடி பண்ணணும். அதை எடுத்துன்னு வந்து ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா நேற்று தான் நம்ம வந்து நீம் கேக்கெல்லாம் போட்டிருக்குறோம். தினமும் ஒரு கரைசல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துன்னு வரோம். பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அந்த சோயாபீன்ஸ் தண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அந்த ரோஜா செடிகள்லாம். பார்க்கலாம் அதில் ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரும்பு வந்து நம்ம அந்த மண்ணெல்லாம் எல்லாமே மண்ணெல்லாம் நம்ம கலரி விட்டு தான் தண்ணியெல்லாம் கொடுக்குறோம். பார்க்கலாம். கொய்யாக்கா மரத்துலேயும் இலைய வந்து பூச்செல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதுக்கும் நான் வந்து சாம்பல் தண்ணியில் கலக்கி அது மேலே தெளித்து விட்டுருக்குறேன். அதுவும் சொன்னாங்க, சாம்பல் தெளித்தா எந்த பூச்சியும் சாப்பிடாதுன்னு சொல்லி. நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள்,
இது போல் வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.